வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்படுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 5 முறை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் உலக செஸ் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் தேர்தலில் மீண்டும் போட்டியிட முடிவு செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. IIM உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களில் MBA படிப்பதற்கான கேட் நுழைவுத் தேர்விற்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் நச்சுக்கழிவு நீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கலப்பதால் அதன் இயற்கை சூழலும் நிலத்தடி நீரும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 தொடரில் தொடர் நாயகன் விருது வென்றதன் மூலம் 15 வயதான இந்திய வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் உலக சாதனை படைத்துள்ளார். திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை மற்றும் தெப்பத் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இறந்தோர் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கிய ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்க்கரை தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் ஆலைகளில் நேரடி ஆய்வு மேற்கொள்ள ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஞானபீட விருது வென்ற கவிஞர் வைரமுத்திற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வருகின்ற 31ஆம் தேதி முதல் கறிக்கோழி விற்பனை செய்யப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு கோழி வணிகர் சங்கம் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு தென்காசிக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற ராஜ முத்துப்பாண்டி அவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மக்களவையில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,06,960 ரூபாயாகவும் 1 கிராம் 13,370 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்மண்டல கவுன்சிலுக்கு முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் புதிய பிரதிநிதிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தொடர்ந்து கனிம வள கொள்ளை நடைபெறுவதால் அது குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கிளாம்பாக்கத்திலிருந்து செங்கல்பட்டு மற்றும் விம்கோ நகரிலிருந்து மாதாவரம் RCC நகர் வரை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகரம் சுங்கச்சாவடியில் இன்று முதல் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எலான் மஸ்க் அவர்களின் SpaceX நிறுவனம் அமெரிக்க இராணுவத்திற்கு செயற்கை நுண்ணறிவான AI கணினி உள்கட்டமைப்பை வழங்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தட்டச்சு தேர்வுகளை கணினியில் மட்டுமே நடத்த வகை செய்யும் அரசாணை எண் 187ஐ திரும்பப் பெறக் கோரி தஞ்சாவூர் வணிகவியல் பள்ளிகளின் சங்கமானது முதல்வருக்கு மனு அனுப்பியுள்ளது. சென்னையில் 36 மெட்ரிக் டன் பழைய பொருட்கள் எரித்து அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு சம்பள உயர்வு தொடர்பான கோரிக்கைகளை கேட்க செப்டம்பர் 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் முறைகேட்டிற்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்களை போலீசார் தாக்கியது தொடர்பாக 93 ஓய்வு பெற்ற சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். சென்னையில் சுத்தமான மற்றும் பாதுகாப்பான கட்டுமானத்திற்கான வழிகாட்டுதல்களை மீறுபவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்து கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்புகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசாவில் 14,257 கோடி ரூபாய் முதலீட்டில் மிகப்பெரிய AI தரவு மையத்தை அமைக்கப் போவதாக HCL டெக் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு போராட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட லாலு பிரசாத் அவர்களின் மகன் தேஜ்
பிரதாப் யாதவிற்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து பாட்னா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான 48 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை மீராபாய் சானு அவர்கள் ஒட்டுமொத்தமாக 190 கிலோ எடையை தூக்கி தொடர்ந்து 3வது முறையாக தங்கம் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 136வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டம் பட்டதாரி மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியை அறிவித்துள்ளது. புதிய மத்திய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி பனிமய மாதாவின் 444வது திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கோவை கோணியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு புகாரில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தை ஒட்டி இந்திய வீரர்களுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். 5 மற்றும் 10 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர்களுக்கு விரைவில் வீட்டு விநியோக சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை ஒன்றிய அரசு மீண்டும் நிராகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற ஆகஸ்ட் 5ஆம் தேதி தவேக அரசு தனது முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் சுமார் 45% பொருட்கள் புதிய 10% வரி வரம்பிற்குள் வராது என்று மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சர்வதேச கால்பந்து போட்டியொன்றை நடத்துவது குறித்து பிரேசில் கால்பந்து கூட்டமைப்பு தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் மக்களுக்கான மாதாந்திர பாஸ் கட்டணம் 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ரோப் காரில் 5,70,000 பக்தர்கள் சென்று தரிசனம் செய்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுப்பு வரும் 1ஆம் தேதி முதல் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி மேகதாது விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனிம வள வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.